ஹலோ ஒன் அண்ட் மெயின் வெல்கம் டு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போனா த ஆங்கிரி பேர்ட் மூவி 3 இந்த படத்தோட வந்துட்டு ஒரு குட்டி டீசர் வந்துட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 10 மாசத்துக்கு முன்னாடி. ஓகேவா, ஏன் மிஸ்டேக் தான், நான் எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. இடையில வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்றப்போ வந்துட்டு ஆங்கிரி பேர்ட் 3 வந்துட்டு ரிலீஸ் டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் மறந்துட்டேன் இல்லைங்க, இப்போ பார்த்துருவோம் சரிங்களா. ஓகே, 2027 ஜனவரி 2029 வந்துட்டு ரிலீஸ் பண்றதா வந்துட்டு ரிலீஸ் டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ ஆங்கிரி பேர்ட் 3 வரப்போதா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்துட்டு பெருசா வந்துட்டு ஆங்கிரி பேர்ட் ஃபேன்ஸ்லாம் கிடையாது. கேம்ஸ் விளாண்டுறப்போ ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்த்துருக்கேன், பட் அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஞாபகம் கிடையாது. ஓகே, அடுத்த பாட்டு வழியாக போதா அப்படி அப்படின்ட்டு. எஸ், இப்போதான் இதை பார்த்தேன். ஸோ வந்துட்டு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிப்பை கொஞ்சம் பார்த்தேன், ஒன்று கூட கட் பண்ணிட்டு சரி ஆஃபிஷியலாக வந்துட்டு ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த ஒரு டீசர் வந்துட்டு போட்டிருந்தாங்க. லான்ச்சிங் இன்டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு 10 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ப்ரீ ப்ரொடக்ஷனே முடிஞ்சிருக்கும் போல. ஸோ வாங்க பார்த்துருவோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. இதுலேருந்து தான் பார்த்தேன். நம்ம ரெட்டு ரெடி டு லான்ச் போல. சூப்பர், செம்ம. ஓகே, நல்லா இருக்கு. ரெடி டு லான்ச்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு டீசர் ஒன்று மேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. நான் எதுவும் பெருசா ஆர்வமா இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட்னா இல்லை இந்த படத்துக்கு. பட் வந்துட்டு இந்த மாதிரி அனிமேஷன் ஃபிலிம்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. அனிமேட்டட் ஃபிலிமுக்கு எந்த ஒரு அனிமேட்டட், பட் ஆங்கிரி பேர்ட் ஃபேன்லாம் கிடையாது. அனிமேட்டட் ஏன்னா நீங்க லைஃப் ஆக்ஷன்ல செய்யறதுக்கும் ஒரு ஆள் நடிக்கிறதுக்கும் இது அனிமேட்டட்ல உருவாக்குறதுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா மோஷன் கேப்சர் பண்ணணும், கண் அசைவு, வாய் அசைவு, அதுக்கு டைலாக்ஸ், முதல் டைலாக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு எந்த மாடுலேஷன் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளால அந்த அந்த கேரக்டரோட மோஷனே நம்ம வந்துட்டு செய்ய முடியும், உருவாக்க முடியும். ஸோ எவ்வளவு பெரிய ஒர்க் தேவை, ஸோ எவ்வளவு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அந்த ஒர்க்னாலே எனக்கு வந்து இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் என்ன மாதிரி அனிமேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாய்.